இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் ஏகத்துவவாதிகளாக இல்லை என்றால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலாக மாறுகிறது. சிலர்கள் தற்கொலை என்கிற அளவுக்கு போகக்கூடிய நிலை, அதே போல சிலர்கள் அதை பற்றி யோசித்து கொண்டு நினைத்து கொண்டு பதறக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நாம சர்வசாதாரணமாக அவதானிக்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي بنعمته تتم الصالحات وبفضله تتنزل الخيرات والبركات وبتوفيقه تتحقق المقاصد والغايات وأزكى صلوات الله وتسليماته على المبعوث رحمة للعالمين نبي الرحمة وإمام الهدى سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாங்களெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை பிரகாரம் இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அமர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஏகத்துவத்தினால் நாம் அடைந்த பயன்கள் என்ன என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் வாழுகிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரிதான், அவன் வாழுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறான். அப்படி கஷ்டங்கள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது இந்த உலகத்தில் மூமின்களாக இருப்பவர்கள் எப்படி அதனை எதிர்கொள்கிறார்கள், அதே நேரத்தில் ஏகத்துவ கொள்கையை விட்டுவிட்டு மாற்று கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் அணுகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விடயத்திலும் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய ஒரு அருளை புரிந்திருக்கிறான் என்கிற ஒரு விடயத்தை நாம் தெள்ளத் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் ஏகத்துவவாதிகளாக இல்லை என்றால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலாக மாறுகிறது. சிலர்கள் தற்கொலை என்கிற அளவுக்கு போகக்கூடிய நிலை, அதே போல சிலர்கள் அதை பற்றி யோசித்து கொண்டு நினைத்து கொண்டு பதறக்கூடிய ஒரு நிலைகளை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக அவதானிக்கலாம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்றைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அதிகாரம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் செல்வாக்கு இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள், அதனால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை அகற்றக்கூடிய இல்லாமல் செய்யக்கூடிய எந்த ஒரு நெறிமுறையும் இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், கொரோனா பீரியட்டில் ஜெர்மனுடைய பொருளாதார அமைச்சர் அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் என்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. அந்த பொருளாதாரத்தை எப்படி சீர் செய்வது, இந்த நிலையிலிருந்து எப்படி நாம் மீளுவது என்கிற ஒரு knowledge இல்லாததன் காரணமாக அவர் என்ன பண்ணுறார் என்று கேட்டால் தற்கொலை செய்து கொள்கிறார். அப்போ நாம் என்ன கேட்குறோம் என்று கேட்டால், ஜெர்மனுடைய பொருளாதார அமைச்சர் என்பவர் சர்வசாதாரணமான ஒரு நிலை கிடையாது. நல்ல படித்த நல்ல அதிகாரம் உள்ள ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது என்றால் அதை ஃபேஸ் பண்ண முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல் சர்வசாதாரணமாக தன்னுடைய உயிரை மாய்த்த அந்த காட்சிகளை நாம் கடந்த காலத்தில் பார்த்திருந்தோம். அதே போல எந்த அளவுக்கு என்று கேட்டால், இந்த இலங்கையினுடைய தற்கொலை வீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தினால் ஆய்வு செய்யப்படுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இலங்கையில் ஒவ்வொரு 4 மணித்தியாலங்களுக்கும் ஒரு நபர் என்கிற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 9 நபர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்போ இந்த உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான தற்கொலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ தற்கொலை செய்யக்கூடியவர்கள் சாதாரணமாக சோறில்லாதவர்கள், வறுமைப்பட்டவர்கள் என்கிற நிலையை தாண்டி பெரிய பெரிய ஃபேமஸான நபர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், படித்தவர்கள் என்று பலதரப்பட்ட நிலையில் உள்ளவர்களும் சர்வசாதாரணமாக தற்கொலை செய்கிறார்கள் என்றால், அதே நேரத்தில் இந்த உலகத்தில் தற்கொலை என்கிற அந்த ஒரு விஷயத்தில் மிக மிக கம்மியாக இருக்கக்கூடிய, மிக மிக குறைந்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் என்றால்
அது நாம் மட்டும்தான், இஸ்லாமிய சமுதாய மக்கள் மட்டும்தான் இந்த தற்கொலைங்கிற விஷயத்தில் மிக மிக குறைவாக இருக்கிறாங்க. அதிலையும் குறிப்பாக அவங்களோட கொள்கை, அவர்கள் ஏற்றிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தினுடைய தெளிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படி என்று கேட்டால் 0 என்கிற லெவலில் இருக்கக்கூடியவர்கள் தான் தற்கொலை கூட அவர்கள் செய்கிறார்கள். அப்போ என்ன விளங்கலாம் என்று கேட்டால், இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆட்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா, துன்பம் வந்துட்டா, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி எதிர்கொள்கிறது என்கிற ஒரு நாலேஜ் இல்லையே. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதி கூட அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம் வரட்டுமே, மிகப்பெரிய ஒரு துன்பம் வந்தாலும் அவைகளை எல்லாம் லேசாக சமாளித்து விட்டு போகக்கூடிய ஒரு மனோநிலையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று கேட்டால், இன்றைக்கு கூட சொல்லுவார்கள், உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறதா, டென்ஷன் வருகிறதா, அதை போக்குவதற்கு நிறைய வழிகள் சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் தேடி பாருங்க, என்ன சொல்லுவாங்க என்று கேட்டால், அதாவது சில உணவுகள் இருக்கிறது, அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள், ஆப்பிள் சாப்பிடுங்க, அதே போல் நல்ல சாக்லேட் சாப்பிடுங்க, முந்திரி பருப்பு சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மன உளைச்சல் இல்லாமல் போவதற்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உங்களுக்கு டென்ஷனாக இருக்குதா, வாய் விட்டு சிரிங்க. இப்போ நாம் என்ன கேட்குறோம்னு கேட்டால், ஒருத்தருக்கு டென்ஷனாக இருக்கிறாரு, புள்ள மௌத்தா போன கவலையில் இருக்கிறாரு. அப்போ இவருக்கு இவருடைய கவலைகள் இல்லாமல் போயிட்டு அவருடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புவதாக இருந்தால் இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன தெரியுமா? வாய் விட்டு சிரி. அடையப்பா, அவன் எப்படி வாய் விட்டு சிரிக்கிறது? அவன் மனசில் கவலை இருக்குது, கெக்க புக்கன்னு சும்மா சிரிச்சாண்டு வைங்களே, பக்கத்தில் இருக்கிறவன் பார்த்துட்டு பைத்தியகாரன்னு சொல்லுவான். அப்போ இந்த உலகம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தீர்வெல்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க. என்ன செய்யணுமா? நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து உங்களினுடைய கைகளை அடிவயிற்றில் படும்படியாக வைத்துக்கொண்டு மூச்சுகளை ஆழமாக இழுத்து மெதுவாக விடுங்கள். நல்ல மூச்சை இப்படி இழுத்து கொஞ்சம் மெதுவாக விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மன உளைச்சல் இல்லாமல் போகும் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு அளவுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்யுது, ஃபுல்லாக மறுக்கிறதுக்கு இல்லை. நாம் என்ன கேட்குறோம்னு கேட்டால், இது நிரந்தர தீர்வாக இருக்குமா? இந்த தீர்வை எல்லாம் ஏனைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலைகளை முழுக்க இல்லாமல் செய்ததா என்று தேடி பாருங்க. எத்தனையோ நபர்கள் அங்கலாய்க்கக்கூடிய, பதறக்கூடிய, அன்றாடம் நாளைக்கு என்ன செய்வேனோ, நாளை இன்றைக்கு என்ன செய்கிறது, எதிர்காலத்தை நினைத்து கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய, பதறக்கூடிய நிலைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. ஆனால் இந்த உலகத்தில் இஸ்லாமிய கொள்கையை ஏற்றுக்கொண்டவனால் மட்டும்தான் எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துக்கொண்டு, சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டு கடந்து போகக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கலாம். அப்போ முதலாவதாக இஸ்லாம் எப்படியாப்பட்ட ஒரு அடித்தளத்தை போடுவது தெரியுமா? இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்று கேட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், 2வது அத்தியாயம் 155வது வசனம், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹவுஃப் வல்ஜூ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் உங்களை பசியை கொண்டு, பயத்தை கொண்டு, பொருளாதாரத்தை சேதப்படுத்தி உங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயங்களை எடுத்து உங்களுக்கு பிடித்தமான நபர்களினுடைய உயிர்களை பறித்து இப்படி பல வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். அந்த சோதனைகளில் யார் பொறுமை காக்குகிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ அரபு மொழி படித்தவர்களுக்கு நல்ல முறையில் புரிஞ்சுக்குவாங்க. அல்லாஹ் இந்த வசனத்தை எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? உங்களை நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லலை, வல நபுலுவன்னக்கும், நிச்சயமாக உண்மையாக நீங்கள் சோதிக்கப்படவே செய்வீர்கள். அப்போ சோதனைங்கிறது நிச்சயமாக வரும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை ஒரு மூமின் தெளிவாக புரிந்து அதன் அடிப்படையில் தான் இந்த உலகத்தில் வாழணும். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது, அம் ஹஸிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா வலம்மா யஅதிக்கும் மஸலுல் லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வத்தர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல் வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எவ்வளோ பெரிய கஷ்டத்தை அனுபவித்தார்கள் தெரியுமா?
எவ்வளோ பெரிய சிரமங்களை அவர்களினுடைய வாழ்க்கையில் சந்தித்தார்கள் தெரியுமா? அந்த கஷ்டங்களை, அந்த துன்பங்களை நீங்கள் அனுபவிக்காமல் ஈஸியாக சொர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அதே போல ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவினுடைய நிழலில் ஒரு சால்வையை தன்னுடைய தலையணையாக வைத்துக்கொண்டு சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹப்பாப் பின் அரத் அவங்க போயிட்டு சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்கள், இந்த காபிர்கள் மூலமாக வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள், இதனை குறித்து நான் அல்லாஹ்வின் தூதர் அவங்களிடத்தில் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், அலா தஸ்தன்சிருலனா அலா ததுல்லாஹ லனா, நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா? நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாதா? இந்த காபிர்கள் மூலமாக மிகப்பெரிய துன்பங்களை யார சொல்லலாம் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே என்று ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன்னால் இந்த கொள்கையில ஏகத்துவவாதிகளாக சிலர்கள் இருந்தார்களே, அவங்க லேசா சும்மா இருக்கல்ல, அவங்க இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் ரம்பத்தினால் 2 துண்டுகளாக அவர்கள் பிளக்கப்பட்டார்கள். அவ்வளோ பெரிய கொடுமைகள் கூட அவர்களை இந்த மார்க்கத்திலிருந்து ஓடச் செய்யவில்லை. அதே போல அவர்களுக்கு எந்த அளவு கண்டு கேட்டால் இரும்பு சீப்புகளால் அவர்கள் சீவப்படுவார்கள். அவர்களினுடைய இறைச்சிகளை தாண்டி எலும்புகளை, நரம்புகளை அந்த சீப்பு சென்றடைகிற பொழுது அதனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்படி கொல்லப்பட்டது கூட அவர்களினுடைய மார்க்கத்தில் இருந்து தடம்புரள செய்யலையே. அப்ப நீங்கள் எல்லாம் அவசரப்படுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹ் யாருக்கு சொல்றாங்க தெரியுமா? தியாகம் என்றால் சஹாபாக்கள், துன்பம் என்றால் அவரோ பெரிய துன்பத்தை பட்டவர்கள் சஹாபாக்கள் என்று பலதரப்பட்ட வரலாறுகளை படித்திருக்கிறோமே. அப்படியாப்பட்ட சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் ஈஸியாவெல்லாம் இருக்காது, நினைக்கிற மாதிரி எல்லாம் கஷ்டப்படாம நோகாம நொங்குதிங்க எல்லாம் முடியாது அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ இதை நாம் எதுக்கு சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த செய்திகளை ஒரு ஏகத்துவவாதி சரியாக புரிந்து கொண்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவனுக்கு இந்த உலகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியாக எதிர்கொள்ளலாம். இதை ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறதாக இருந்தால், இப்போ நீங்கள் இப்போ மாத்தறைக்கு போகிறீங்க, கொழும்புல இருந்து மாத்தறைக்கு போகிறீங்க, சொந்த வாகனத்தில் போகிறீங்க மிரிச்சு 100, 150, 170 இந்த ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு வைங்க. திடீரென்று ஒரு பைக் ஹைவேல போக இயலாது, அது வேற விஷயம், சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு பைக்காரன் திடீரென்று போட்டான்னு வைங்களே, எங்களோட வாயிலிருந்து வராத அம்மனமெல்லாம் வரும். இவன் நாசமாக போனவன் இந்த இடத்துல இப்படியா திடீரென்று போடுறது அப்படின்னு பெரிய அளவுக்கு டென்ஷன் வரும். ஏனென்று கேட்டால் நாம் எதிர்பார்க்கல. ஹைவே என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சிக்னல் இருக்காது, எந்த இடத்துல நாம் என்டர் ஆகிறோமோ எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ஒரே ஸ்பீடில் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகிறதால இடையில எவனாவது சிக்குமுக்குப்படுத்தினால் பெரிய அளவுக்கு கோபம் வரும், எங்களுக்கு தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு கட்டம் வரும். அதே நேரத்தில் இங்கிருந்து நீங்கள் பெட்டாக போகிறீங்க, கன்ஃபார்மாக தெரியும் நிறைய சிக்னல் இருக்குது, நிறைய பேர் மொக்குத்தனமாக பைக் ஓடுவான், ஆட்டோவுக்கு அப்படி இப்படி போடுவான், அதெல்லாம் எதிர்பார்த்து போகிறதால எத்தனை தடவை நாம் சடன் பிரேக் போட்டாலும் எங்களுக்கு பஞ்சாயத்தே இல்லை. ஏனென்றால் நாம் பாருங்க, இந்த ஏரியாவில் போகக்குள்ள நாம் எதிர்பார்த்து போனோம், அதனால் பெரிய அளவுக்கு கோபம் வராது. மாத்தறை ஹைவேல எதிர்பார்க்கல, அங்கே கோபம் வருது. அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று கேட்டால், நாம் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவான். சிலர்களுக்கு நோயை கொண்டு, சிலர்களுக்கு பொருளாதாரத்தை பிடுங்கி, சிலர்களுக்கு பணத்தை கொடுத்து, சிலர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, இப்படி சோதனைகள் பலதரப்பட்ட விதத்தில் வரும். அப்படி வருகிற பொழுது யார் பொறுமை காக்குகிறார்களோ, யார் அந்த கஷ்டங்களை சகித்து கொண்டு வாழுகிறார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போல இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கஷ்டத்தை தர்றானா, எங்களுக்கு துன்பத்தை தருகிறானா, ஒரு மூமினுடைய பார்வை எப்படி இருக்கணும் சோர்களே? பாருங்க, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நலவை நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பேன் என்று அல்லாஹ் பேசல. நாம் எப்படி யோசிக்கிறோம்? என்னோட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கமாக இருந்தால் எனக்கு நிறைய காசு தரணும், எல்லாரும் மைண்ட் செட்டும் அப்படித்தானே, நிறைய காசு தரணும்.
துவா கேட்குற நேரத்தில் கூட யா அல்லாஹ் நான் வந்து பெரிய பணக்காரனாக போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நாம் இருப்போம். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, உங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறானா, உங்களுக்கு நலவு தர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆசைப்படுகிறானா, அப்போ அல்லாஹ் முதலாவது செய்வது என்னென்று கேட்டால் உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்துவான், உங்களுக்கு கஷ்டங்களை உண்டு பண்ணுவான், துன்பங்களை உண்டு பண்ணுவான். அப்படி துன்பங்களை உண்டு பண்ணுகிற பொழுது யார் வந்து பொறுமை காக்குகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய நேசத்துக்குரியவர்களாக மாறலாம். அதே போல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய எல்லா காரியங்களும் நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஒரு மூமினுடைய காரியங்கள் அனைத்தும் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நன்மையான ஒரு விதத்தில் தான் எல்லா காரியங்களும் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, ஒலைசத அலிகலி அஹதின் இல்லா லில் முஃமின், இது மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ தவிர வேற யாருக்கும் கிடையாது. இந்த ஒரு சிறப்பை மூமின்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, எங்களோட வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய பணம் வந்தால் அது சந்தோஷம், எங்களோட பிள்ளை நல்ல ஒரு லெவலில் இருக்கிறானா அது எங்களுக்கு சந்தோஷம், எங்களோட வாழ்க்கையில் லொஸ்ட் ஏற்பட்டால், நோய் வந்துட்டா, சுனாமி வந்துட்டா, ஏனைய அனர்த்தங்கள் வந்து விட்டால் அது எங்களோட உள்ளத்துக்கு பாரமாக இருக்கும். இது வந்து உலகத்தினுடைய பார்வை அப்படித்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, மூமினுடைய பார்வை, மூமினுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. மூமினுடைய வாழ்க்கைங்கிறது அவனுக்கு இந்த உலகம் வந்து எதை துன்பமாக பார்க்கிறதோ, அதே போல எதனை சந்தோஷம் மகிழ்ச்சிகரமான விஷயமாக பார்க்கிறதோ அது அனைத்துமே அவனுக்கு நலவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அவனுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடைபெற்றால் அதில் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், ஆகவே அது அவனுக்கு நலவாக அமைந்து விடுகிறது. அதே போல அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், அவனுடைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் ஏற்பட்டால் அதற்காக வேண்டி அவன் சபூர் செய்கிறான், ஆகவே அதுவும் அவனுக்கு நலவாக அமைகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க, மா யுசீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதன் வலா கம்மின் ஹத்த ஷௌகா யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் ஹதாயாஹு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு அவனுடைய காலில் தைக்கக்கூடிய முள் உட்பட துன்பம், நோய், துக்கம், கவலை, தொல்லை, மனவேதனை என்று எதுவாக இருந்தாலும் சரிதான், அது அனைத்தும் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பொழுது அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அப்போ ஒரு மூமின் வந்து எப்படி பார்க்கணும் தெரியுமா, எங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சரிதான், சின்ன ஒரு கஷ்டம் வருதா அது எல்லாத்துக்கும் நாம் சபூர் செஞ்சோம் என்றால் எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் பைக்கில் ஏறுறீங்க, உங்களோட கீ வந்து கீழே விழுந்துட்டு, போடுறதுக்காக வேண்டி வச்சது கீழே விழுந்துட்டு, அல்லாட ஏற்பாடு என்ன செய்கிறது அப்படின்னு சபூர் செஞ்சு பாருங்கள், அதற்கு நன்மை இருக்குது. கஞ்செடுக்க போகிறீங்க, கஞ்சு கோப்பை திடீரென்று தவறி விழுந்துட்டு என்ன செய்கிறது, அல்லாட ஏற்பாடு, சபூர் செய்கிறீங்க, நன்மை கிடைக்கும். ஒரு மனிதன் வந்து பள்ளியிலிருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து வருகிறான், நடந்து வருகிற பொழுது அதற்காக அவனுக்கு நன்மைகள் எழுதப்படுது, இருந்தாலும் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய டயர்ட், களைப்பு, இந்த களைப்பை இறைவனுக்காக வேண்டி பொருந்து கொண்டான் என்றால் அதற்காக வேண்டி அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நன்மைகள் எழுதப்படுது. இப்படி ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்தெந்த கட்டங்கள் வந்தாலும் சரிதான், உங்களுக்கு எதெல்லாம் இடரென்று எதெல்லாம் துன்பம் என்று நினைக்கிறீங்களோ எல்லா விஷயத்திலையும் நீங்கள் சபூர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதென்றால், ஒரு ஏகத்துவவாதி அவனுக்கு இந்த உலகத்தில் கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவன் இன்னென்ன அடிப்படையில் பொறுமையாக இருந்தான் என்றால் கண்டிப்பாக அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நாளை மறுமை நாளையில் அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அதே போல் இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்கிற ஒரு மெசேஜை வந்து இஸ்லாமிய மார்க்கம் முன்வைக்குது. மற்ற மதங்களை பாருங்கள், மற்ற கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்னமாவது துன்பம் வந்துட்டா பதறக்கூடியவர்களாக அல்லாஹ் சொல்லுகிறானே, இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு கெடுதி ஏற்பட்டால் அவன் அதற்காக வேண்டி பதறக்கூடியவனாக இருக்கிறான். நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, எதிர்கால வாழ்க்கையை குறித்துள்ள கவலைகள், இப்படி நிறைய கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அதற்கெல்லாம் இடம் தராத அளவுக்கு ஒரு மூமின் வந்து இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது ஃபெஸ்ட்டுக்கு கஷ்டத்தை துன்பங்களை நீங்கள் எதிர்பார்த்து வாழுங்க, நிச்சயமாக வரும், ஏதோ ஒரு ரூட்டில் வரும். அப்படி வந்துட்டா பொறுமை காக்கணும், அப்படி பொறுமை காத்தால் அதற்காக வேண்டி உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுது. அந்த நன்மைகள் உங்களுக்கு பெரிய பெரிய அளவுக்குண்டான துன்பமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சாதாரண லெவலில் இருக்கக்கூடிய துன்பமாக இருந்தாலும் அதற்காக வேண்டியும் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மைகளை தருவான். எந்த அளவுக்கு என்று கேட்டால் ஒரு செய்தியை பாருங்க,
ஒரு இளைஞர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மினா என்கிற அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்களோட சேர்த்து சில நபித்தோழர்களும் இருக்கிறார்கள். அப்போ ஒரு இளைஞர் வருகிறார். வந்த உடனே அவரை பார்த்து நபித்தோழர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்போ எதுக்காக வேண்டி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஃபுலானுன் ஹர்ர அலா துனுபி ஃபுஸ்தாத்தின், இவர் ஒரு கூடாரத்தினுடைய கயிற்றில் தவறி விழுந்து விட்டார். நல்ல காலம் கழுத்து அல்லது அவருடைய கண் போயிருக்கும், நல்ல காலம் தப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா சஹாபாக்களும் சிரிக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு கூட யாராவது விழுந்துட்டாங்கன்னா ஃபெஸ்ட்டுக்கு நாம் என்ன செய்கிறது, முதலாவது நல்லா வயிறு நிரம்ப சிரிக்கிறது, அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் எலும்புவாப்பா அப்படின்னு நாம் தூக்கி விடுவோம். இதான் நம்மளோட வளமை. இதே மாதிரி சஹாபாக்களும் செய்கிறாங்க. அப்போ செஞ்ச உடனே ஆயிஷா ரலி என்ன சொன்னாங்க தெரியுமா, ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் காதால் கேட்டிருக்கிறேன், பாமின் முஸ்லிமின் யுஷாக்கு ஷௌகத்தன் ஃபமா ஃபௌகஹா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு மூமினுக்கு தைக்கக்கூடிய முள் உட்பட அதை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு துன்பமாக இருந்தாலும் இல்லா குத்திபத் லஹு பிஹா தரஜத்துன் வ முஹியத் அன்ஹு பிஹா ஹத்தியத்துன், அதற்காக அவனுடைய ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது, அதே போல் அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சின்ன ஒரு விஷயத்திற்கான எரடி விழுந்தா பெரிய ஒரு விஷயமா அதுக்காக கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறான், நன்மை ஒன்று பதிவு செய்யப்படுது என்று ஆயிஷா ரலி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அப்போ பாருங்க, ஒரு மூமினுடைய பார்வை இப்படி இருந்தால், இந்த உலகத்தில் எனக்கு கிட்னி ஃபெயிலியராக வந்தால், அதே போல் ஏனைய நோய்கள் வந்தால் இப்போ என்ன செய்கிறது, அதை வராமல் இருக்கிறதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் நாம் செய்யணும். அதையும் மீறி என்ன செய்கிறது, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, இந்த விஷயத்தில் நான் பொறுமை காத்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த உலகத்தில் இருந்தோம் என்று வைங்க, அதை நினச்சே எங்களோட வாழ்க்கையை நாம் அழிச்சு கொள்ள மாட்டோம். அதை நினச்சே எங்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை நம்ம சரியாக திட்டமிடாமல் இந்த உலகத்தில் பால்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்க மாட்டோம். அதே போல் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, உம்முல் முசையப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை ரசூலுல்லாஹ் நோய் விசாரிப்பதற்காக வேண்டி போகிறாங்க. அந்த பெண்மணி எப்படி இருக்கிறாங்கன்னா, நடுங்கி கொண்டு பதற்றத்தோடு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னமா பிரச்சனை? அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை, அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா என்ன பேசுகிறாங்கன்னா, லா பாரக்கல்லாஹு ஃபீஹா, இந்த காய்ச்சலில் அல்லாஹ் பரக்கத் செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்னு எங்களை பாசையில் சொல்கிறதா இருந்தால், நாசமாக போன காய்ச்சல், நாசமாக போன தலைவலி அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அந்த ஏங்கல்ல அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இந்த காய்ச்சலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்யாமல் அபிவிருத்தி செய்யாமல் இருக்கட்டும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, லா தசுப்பில் ஹும்மா, நீங்கள் காய்ச்சலை திட்ட வேண்டாம். ஏனென்று கேட்டால் ஃபஇன்னஹா துذஹிபு ஹதாயா பனி ஆதம் கமா யுذஹிபுல் கீரு ஹபஸல் ஹதீத், கொல்லனுடைய உலை இரும்பினுடைய துருவை எப்படி நீக்குமோ அதே போல ஆதமுடைய மக்களுடைய பாவங்களை இந்த காய்ச்சல் நீக்குகிறது. அப்போ காய்ச்சல் அந்த காய்ச்சலுக்கு நீங்கள் ஏசவானாம். ஏன் தெரியுமா, அந்த காய்ச்சலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விட்டிருக்கிறான் என்றால் அதனால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அப்போ இப்படியான ஒரு பார்வை இருக்கிற காரணத்தினால தான் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும், இன்னைக்கு காசா மக்கள் எடுத்து பாருங்க, உண்மையிலேயே சில விஷயங்களை பார்க்கிற பொழுது பெரிய அளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரேலிய இராணுவத்தினர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நாடும் செய்யாத அவ்வளோ பெரிய அநியாயத்தை செய்து விட்டார்கள். இனிமேல் என்னடா அநியாயம் செய்கிறது அப்படின்னு யோசிச்சா கூட எங்களுக்கு கற்பனை கூட வராத அளவுக்கும் எல்லா வகையான அநியாயத்தையும் செய்து விட்டார்கள். ஆனால் அந்த மக்கள் யாராவது வைத்து நான் களிமாவை சொல்லாமல் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு நீங்கள் என்ன மாதிரி சொல்கிறீங்களோ அதே நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாருமே சொல்லலை. அவங்களுக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் பிள்ளைகளினுடைய ஜனாசா இருக்கிறது, கணவனுடைய ஜனாசா இருக்கிறது, எதுவாக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இந்த ஒத்த வார்த்தையை சொல்கிறாங்க. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. பேசுகிற நாமளாக இருந்தாலும் சில நேரத்தில் அந்த மனிதர்களினுடைய ஈமான் அதாவது எங்களை ஊரில் சில கட்டங்களில் இந்த விடுதலை புலிகளினுடைய பிரச்சனை வந்துச்சு. அந்த நேரத்தில் அவங்க அடிக்கக்கூடிய இந்த ஆட்லரிகள் மல்டிபரல் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது சில மனிதர்களுக்கு இடுப்பில்லாமல் சிலர்களுக்கு கால் இல்லாமல் அந்த மாதிரியான ஜனாசாக்கள் எல்லாம் பார்க்க கிடைத்தது.
அதை பார்க்கிற பொழுதே நாம் ஆடி போயிடுவோம். ஆனால் காசாங்கிறது 40,000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள், பலர்களினுடைய சின்ன பிள்ளைகள் கொன்றொழிக்கப்பட்டது. அப்போ அவ்வளோ பெரிய கொடூரமான காட்சிகள் கற்பனை பண்ணி பாருங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தும் அவங்க ஒரு நேரத்தில் கூட ஹமாஸ்ங்கிற தரப்பால் ஏவுகணைகளை அடிக்கிற பொழுது எல்லாம் களிமாவை சொல்லி தான் அடிப்பாங்க. அதாவது குர்ஆன் வசனத்தை சொல்லித்தான் அடிக்கிறார்கள். காரணம் என்னண்டா, இந்த வசனங்களை அவர்கள் தெளிவாக நம்பியவர்கள். ஹமாஸ்ங்கிற இயக்கத்தில் இருப்பவர்கள் பலர்கள் இந்த குர்ஆனை நல்ல முறையில் ஹாஃபில்களாக இருந்தவர்கள். அப்படி இருக்கிற பொழுது என்னென்றால், ஒரு முஸ்லிம் என்றால் அப்படித்தான் இருப்பான். இந்த உலகத்தில் சின்ன சின்ன துன்பங்களுக்காக வேண்டி, சின்ன சின்ன கஷ்டங்களுக்காக வேண்டி என்னதான் வந்தாலும் பரவாயில்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கான கூலிகளை தருவான். இந்த உலகத்தில் நாம் சகித்து கொண்டு பொறுமை காத்தோம் என்றால் இந்த உலக வாழ்க்கைங்கிறது எவ்வளோ காலம்? ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50, 60, மேக்சிமம் 100 வைங்களே. அங்கால நாம் மண்ணறைக்கு போகத்தானே போகிறோம். அந்த மண்ணறையில் இந்த உலகத்தில் பட்டதற்கான கஷ்டங்களுக்கான கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக வழங்குவான் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில் ஒரு ஏகத்துவவாதிக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மாற்று மதத்தவர்களை போன்று கஷ்டங்கள் வருகிற பொழுது தற்கொலையை நோக்கி நாம் யாருமே நகர மாட்டோம். அதே போல இன்ன பிற விஷயங்களை, மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை சர்வசாதாரணமாக நம்ம செய்ய மாட்டோம். அதே போல இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுகிறது. அப்போ வலிப்பு நோய் ஏற்பட்டால் என்னுடைய ஆடைகள் எல்லாம் என்னுடைய உடம்பில் இருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ யார் சொல்லலாம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன் ஷிஅ்தி ஸபர்தி வலக்கில் ஜன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா பொறுமையாக இருக்கலாம். அப்படி பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அதே போல வஇன் ஷிஅ்தி தஅவுத்துல்லாஹ் அன் யுஆஃபியக், நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன், குணமளிக்குமாறு, ஷிஃபாவை தருமாறு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நினைச்சா நான் பிரார்த்தனை செய்வேன், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஆனால் பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், நம்மட சில சகோதரர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் வாரி வாரி வழங்குங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுங்க அப்படின்றா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நன்மையெல்லாம் தேவை கிடையாது, பொறவு பார்த்துக்கலாம், வேறு வேறு நன்மையை செய்யலாம் அப்படிம்பாங்க. அப்போ நன்மை என்றால் அவ்வளோ சீப். அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்லியிருக்கலாம்? நம்ம இருந்தால் அப்படி தான் பேசுவோம். என்ன சொல்லுவோம்? யாரை சொல்லலாம், இந்த நோய் மட்டும் இல்லாமல் போகட்டும், மற்ற விஷயமெல்லாம் சுன்னத்தான தொழுகை இருக்குது, நோன்பு இருக்குது, மற்ற அமல் இருக்குது, அதையெல்லாம் நான் செஞ்சு சொர்க்கத்துக்கு போயிடுறேன், இதை மட்டும் இல்லாமல் செய்யுங்க. ஆனால் அந்த பெண்மணி அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலேண்டா, சொர்க்கம் என்றால் அதனுடைய தாற்பயம், அதனுடைய மகத்துவம் அவர்களுக்கு சிறந்த முறையில் புரிந்தது. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்படியானால் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை காக்குகிறேன், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்றால் அதற்காக இந்த வலிப்பு நோயை தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தியை பார்க்கலாம். அதே போல ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த கண்ணுங்கிறது. ஒருத்தர் கண் இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு சந்தோஷத்தையும் பார்க்க இயலாதே சோர்களே. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கண்டான் உங்களோட குழந்தைகள், அதே போல மனைமார்கள், இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 95% இன்பங்களை நீங்கள் அனுபவிப்பதாக இருந்தால் உங்களுக்கு இந்த கண்ணுங்கிறது மிக முக்கியம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதபு தலைத்து அபதி பி ஹபீபத்தைஹி, ஒரு அடியானுக்கு அவனுக்கு பிரியமான 2 கண்களை எடுத்து இறைவன் சோதித்தான் என்றால் அதற்காக வேண்டி அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை வழங்குகிறான். அப்போ இந்த செய்தியெல்லாம் படித்து பார்த்தா நாம் யாருமே ஃபெடப்பாக மாட்டோம், நாம் யாருமே இந்த மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை செய்ய மாட்டோம். இந்த உலகத்தில் ஒரு கஷ்டம் என்று வருகிற பொழுது லேசாக கடந்து விட்டு செல்வோம். அப்படியாப்பட்ட ஒரு மனோநிலையை எது உருவாக்கியது என்றால், இந்த உலகத்தில் இவர்கள் செல்வதை போன்று கிரீன் டீ குடிங்க, ஆப்பிள் சாப்பிடுங்க, சும்மா பைத்தியகார மாதிரி சிரிங்க அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான சொல்யூஷன் எல்லாம் கிடையாது. உங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிந்தீர்கள் என்றால் மௌத்தா போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியுமா? இந்த உலகத்தில் எங்களுடைய பிள்ளைகள் மரணிப்பார்கள், ஆனால் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் மரணித்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு கவலை, மிகப்பெரிய துன்பம் அது. அதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ நபர்கள் பைத்தியக்காரர்களாக போன வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம் என்றால் எப்படி இருப்பான் தெரியுமா? லா யமூது லி அஹதின் மினல் முஸ்லிமீன ஸலாஸத்துன் மினல் வலத் ஃபதமஸ்ஸஹுன் நாரு இல்லா தஹில்லத்தல் கஸம். ஒரு முஸ்லிமுடைய 3 குழந்தைகள் அவன் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அந்த குழந்தைகள் மரணித்து விட்டார்கள் என்றால்
நரகம் ஒருபோதும் அவனை தீண்டாது. ஆனால் ஒரே ஒரு விடயத்தை தவிர, அல்லாஹ்வினுடைய சத்தியத்தை செயற்படுத்துவதற்காகவே தவிர அப்படிங்கிற ஒரு வாசகம் வருது. அப்போ இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம்? நரகம் எந்த ஒரு முஸ்லீமுடைய 3 பிள்ளைகள் மௌத்தா போனாங்கன்னா அதற்காக வேண்டி நரகம் தீண்டாதாம். ஆனால் சத்தியத்தை செயற்படுத்துவதற்காகவே தவிர என்கிற ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வார்த்தைக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது வ இம் மின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்மம் மக்லியா, இந்த உலகத்தில் யாரா இருந்தாலும் சரிதான், நரகத்தின் மேல் அமைக்கப்படுகிற ஒரு பாலத்தை கடந்துதான் அவர்கள் சொர்க்கம் போகணும். அப்படியாப்பட்ட ஒரு பாலத்திற்கு கண்டிப்பாக எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியமிட்டு சொல்லுகிறான், உறுதியாக சொல்லுகிறான். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் அவனுடைய 3 குழந்தைகள் மௌத்தா பைத்தா பிரச்சனை இல்லை, அந்த பாலத்தை கடக்கிற அந்த நேரத்தில் மட்டும்தான் நரகத்துக்கு மேலால கடக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன், மற்றபடி அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு தகவலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியை பாருங்க. ஒரு கட்டத்தில் அபு ஹஸ்ஸான் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவர் சொல்றாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்றாங்க, அபூ ஹுரைரா அவர்களே, ஃபமா அன்த முஹத்திஸி அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹதீஸின் துதையிபு பிஹி அன்ஃபுஸனா அன் மௌதானா, என்ன சொல்றாங்கன்னா, எங்களில் மரணித்தவர்கள் குறித்து எங்களினுடைய உள்ளங்கள் ஆறுதல் அடையக்கூடிய சில விஷயங்களை குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்திகள் இருக்குமா இல்லையா, அப்படியாப்பட்ட செய்திகளை எங்களுக்கு சொல்லுங்களேன் என்று அபூ ஹுரைரா அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதற்கு அபூ ஹுரைரா ரலி அவர்கள் சொன்னார்கள், சிகாருஹும் தஆமிதுல் ஜன்னா, இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் எல்லாம் சொர்க்கத்தினுடைய நுண்ணுயிர்களாக இருக்கிறார்கள். நாளைய மறுமை நாளையில் அந்த பெற்றோர்களினுடைய கையை பிடித்து அல்லது அவர்களினுடைய ஆடையை பிடித்து அவர்கள் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு அழைத்தே செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிங்கிற ஒரு செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தில் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரிதான், இந்த செய்திகளை நினைச்சு பாருங்க. எங்களோட பிள்ளை மௌத்தா போகுதா, என்ன செய்யறது? அல்லாஹ்ட ஏற்பாடு. நம்ம பெரிய ஒரு நோய்க்கு ஆட்படுத்தப்படுகிறோமா, அல்லாஹ்ட ஏற்பாடு, அல்லாஹ்வுக்காக வேண்டி சபூர் செய்யுங்க. அதே போல் எங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக லொஸ்ட் ஆகிட்டு திடீரென்று கொரோனா மாதிரி அதே போல் வேறு வகையான சிச்சுவேஷன் வரும் என்று சொன்னால் எங்களோட பிஸ்னஸ் ஃபுல்லாக டல்லாகுதா, பிரச்சனை இல்லை, என்ன செய்கிறது? ஒரு முஸ்லீம் என்றால் அதனை நோமலாக எடுத்துக்கொண்டு சகித்து கொண்டு போக வேண்டியதான். ஏனென்று கேட்டால் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க, நீங்கள் ஒன்றை இழக்கிறீங்க என்று சொன்னால் அதன் சும்மா இழக்கல்ல, அதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை பதிவு செய்கிறான். எங்களோட பிள்ளை மௌத்தா போகுதா, நீங்கள் சபூர் செஞ்சீங்க என்று சொன்னால் இந்த மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய பல சொற்களை இன்றைக்கு சர்வசாதாரணமாக சில முஸ்லிம்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி சிறந்த முறையில் சபூர் செய்யக்கூடியவர்களாக இருந்தோம் என்றால் அதற்காக வேண்டி எங்களுக்கு நன்மைகள் பதிவு செய்யப்படுது. இந்த கன்செப்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துவவாதி இந்த உலகத்தில் பெரிய அளவுக்கு டிகிரி முடிக்க தேவையில்ல, பெரிய யூனிவர்சிட்டி போக தேவையில்ல, அங்கே படிக்க தேவையில்ல, இந்த கோர்ஸ் முடிக்க தேவையில்ல, இந்த விஷயத்தை படித்தாலே போதும், நிம்மதியாக வாழலாம். ஆனால் இந்த நிம்மதி யாருக்கு கிடைக்கல தெரியுமா? பெரிய ஆக்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அவனுக்கு கிடைக்காம இருக்குது, டென்ஷனாக இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் சிலர்கள்ற வாழ்க்கையை எடுத்து பாருங்க, கல்யாண வீடென்றாலும் சாராயம், ஜனாசா வீடென்றாலும் சாராயம், அவனுக்கு ஒரே சாராயத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். சிலர்களுக்கு புண்பட்ட மனதை புகை விட்டு வாத்துகிறோம். நான் கேட்குறேன், நீங்கள் புகை விட்டீங்கன்னு சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் ஏராளம் இருக்குது. இவனுக்கு இந்த உலகத்தில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய வழிகள் அப்படித்தான் இருக்குது. உனக்கு கவலையா கஞ்சாடி, உனக்கு கவலையா சாராயத்தடி, அப்படி இல்லை என்றால் மியூசிக்கை கேளு. இதுதான் இந்த உலகம் போய்கொண்டிருக்குது. ஆனால் அதில் அவர்களுக்கு நிம்மதி கிடையாது. உண்மையிலேயே நிம்மதி எதென்று கேட்டால் ஏகத்துவவாதிகளுக்கு நிம்மதி இருக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு பிரயோஜனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கொள்கையில் வச்சிருக்கிறான். நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம், இதில் இருந்தால் சொர்க்கம் போயிடலாம், ஏதோ கஷ்டம் அப்படிங்கிற லெவலில் மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம். அப்படி அல்ல. இந்த உலகத்தில் நான் சொன்ன இவ்வளோ நாளாக பேசிய அந்த விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய நன்மைகளை இதனால் எக்கச்சக்கமான பலன்களை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நாம் அத்தனை பேரும் ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.